யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை மாவு, புட்டு மாவு, இடியாப்பு மாவு, இது எல்லாமே ஒரே மாவுலேயே நம்ம சாப்பிட்டா சூப்பராக நம்ம செய்யலாம். அந்த மாவு எப்படி நம்ம தயார் பண்ணுறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஏன்னா மாவோட பதப்படுத்துகிற தன்மை உங்களுக்கு தெரியாது. அதை எப்படி சொல்கிற பாருங்கள். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பச்சரிசி நல்லா கழுவி களைஞ்சி அதை வந்து ஈர அரிசியாக நீங்கள் போய்ட்டு மிஷினில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஈர அரிசியாகவே அதை கொண்டாந்து நீங்கள் வந்து ஆவி காட்டணும். இட்லி பானையில் வச்சு நீங்கள் வந்து ஆவி காட்டி எடுக்கணும். எப்படின்னா அந்த ஆவி காட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரண்டி எடுத்து அந்த மாவில் இப்படி குத்தனோம்னா வந்து உள்ளே வந்து சரன்னு போகாது. அதனால் மெத்துன்னு இருக்கும். அதுதான் பதம். அந்தமாதிரி ஆவி காட்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு விரிப்பு ஒன்று போட்டுக்கணும். ஒரு நம்ம யாரும் யூஸ் பண்ணாத ஒரு பகுதியாக வீட்டுக்குள்ளே ஒரு விரிப்பை போட்டு அந்த விரிப்பில் வந்து இந்த மாவை வந்து கொட்டி நீங்கள் உணர விடணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் உணர விடணும். இந்த பச்சரிசி மாவை அவிச்ச மாவை உணர விடும்போது கரெக்டாக ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நீங்கள் விட்டுருங்க. மறுநாள் வந்து அந்த கட்டிகளை முடிஞ்சவரெலாம் உடச்சி பாருங்கள். அப்படின்னா நீங்கள் எடுத்து சல்லடையில் எடுத்து நீங்கள் சலிக்கலாம். சலிச்சிங்கன்னா நல்லா நைஸான ஒரு பச்சரிசி மாவு உங்களுக்கு கிடைக்கும். அதில் மீதி உள்ள கட்டியாக மாவு இது வந்து பார்த்திங்கன்னா நான் இடியாப்பம் செஞ்சுட்டு மிச்சம் இருந்தது. இது ஃப்ரிட்ஜில் 2 நாளாக வச்சுட்டு அந்த மாவு. சரி என்ன பண்ணலாம் பார்த்தா கொழுக்கட்டை சுடலான்னு அதை எடுத்துன்னு தான் வீடியோ போகணும் ஞாபகம் வந்துச்சு. இப்போ இது வந்து 2 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கவே என்ன தெரியல, கொஞ்சம் விரல் விட ஆரம்பிச்சது. நைஸாக தட்டுற மாதிரியே தெரியல. கையாலே நம்ம தட்டி தான் நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம். ஆனால் தட்ட முடியல. ஆனால் வாழை இலை கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்து அதில் நைஸாக அதை வாழை இலை வச்சு நம்ம தட்டினோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ நைஸ் ஒன்றாலும் நம்ம வந்து எடுக்கலாம். இது வந்து வாழை இலை வச்சு தாங்க நான் பூரணம் ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த பூரணத்துக்கு வந்து நம்ம என்னென்ன வைக்கிறோம் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு தட்டும் போது வேரில் விடுதுங்களா? ஆனால் வேரில் விட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வாழையில் வச்சு நம்ம செய்யும்போது நம்ம ஊர் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா வாழையில பூர்சையில் தான் மெயினாக இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை செய்வாங்க. ஏன்னா அந்த பூர்வாச இலையும் நமக்கு மருத்துவத்தன்மையாதே, இந்த வாழை இலையும் நமக்கு வந்து இது உள்ள பச்சையும் வந்து நமக்கு கிடைக்கிறதால தோல் நோய் வந்து நமக்கு மெயினாக வராது. வந்தவங்களுக்கும் சீக்கிரம் போகும். அடிக்கடி இந்த வாழை இலையில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை சமைச்சு நம்ம சாப்பிடும்போது அந்த பச்சை நம்ம உடம்புக்குள்ளே சேரும். நமக்கு தோல் நோய்கள் வராது. இப்போ இந்த பூரணம் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். வெறும் தேங்காய், எள், வெல்லம் மட்டும்தான். ஏலக்காய் ஒரு சும்மா ஒரு 2-3 ஏலக்காய் மட்டும்தான். மீதி கொஞ்சமாக நெய் இதை ஊற்றி கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு பாதி பதம் அளவுக்கு நீங்கள் வானலில் விட்டு நீங்கள் வந்து கிளறிக்கணும். அதாவது வெல்லம் போடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து வெறும் தேங்காயும் எள் வந்து தேங்காயிலே போட்டு கூட நீங்கள் வறுத்த எள்ளை வந்து பொடி பண்ணி வச்சு அதை வானலில் போட்டு நெய் விட்டு ஏலக்காய் போட்டு கிளறிட்டு கடைசியாக நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெள்ளைப்பொடியை வந்து கிளறி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பூரணமாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூரணம் வந்து நான் ஒத்த கையால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையில் நம்ம அடிக்கிறதால கொஞ்சம் ஒரு கொழுக்கட்டை வந்து விரல் விட்டுருச்சு. அதாவது இலை பிச்சுக்கிச்சு. நம்ம இதை என்ன பண்ணோம், தட்டிட்டு 2 கையால் வச்சு நம்ம மூடி விட்டோம்னா சூப்பராக ஒட்டிக்கும். பார்த்திங்களா, விரல் விட்டுடுச்சு. ஏன்னா ஒரு கையில் வந்து சரி வரல. நம்ம மூடும்போது 2 கையால் அழகாக நம்ம இப்படி வச்சு குவிச்சு மூடணும்னா அந்த இலை பிச்சுக்காமல் நல்லாயிருக்கும். இது மாதிரி தாங்க. அதாவது இலையில் வந்து எவ்வளோக்கு நைஸாக ஒன்றா தட்டிக்கலாம். ஏன்னா அது வந்து பூரணம் வந்து வெளியில் கசியாது. இதே நம்ம கையிலே தட்டுவாங்க கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா. கையில் தட்டும் போது அந்த லேயர், அதாவது இந்த பச்சரிசி மாவு லேயர் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸாக இருக்கும், தடிமனாக இருக்கும். உள்ளே இருக்கிற பூரணத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் என்னோட வெறும் லேயரை வெறுமனே சாப்பிட்ற இருக்கும். ஏன்னா இந்த இலையில வச்சு நீங்கள் அந்த பூரணக்கோடு தட்டும்போது நல்லா நைஸாக இருக்கும். நல்லா பூரணம் அது சேர்த்து கடிக்கும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதுக்கு நமக்கு எந்திர முறையில் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இருந்தாலும் நம்ம விரல்களால் நீங்கள் தட்டும்போது விரலுக்கு உங்களுக்கு வந்து நல்ல உந்துதல் சக்தி இருக்கும். நுரையீரலும் இருதயத்துக்கும் நல்ல ரத்த ஓட்ட பாயும் அழுத்தம் கொடுக்கறதால அந்த விரல்களுக்கு இந்த கொழுக்கட்டை சுடும்போது அப்புறம் எல்லாடா சொல்லுவாங்களே, அந்த பருப்பு எல்லாடா முறுக்கு தீபாவளிக்கு செய்ய பாருங்கள். அதெல்லாம் கைகளால் தட்டினா அது மட்டும் தான் செய்ய போகிறோம். கைகளுக்கு வேலை. விரல்களுக்கு வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யும்போது தான். இது நம்ம கைகளால் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கும் நல்லது, கொழுக்கட்டைக்கும் நல்லது. பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அவசர காலத்தில் அந்த நம்ம மேக்கர் வச்சு ரொட்டி மேக்கர் வச்சு தட்டிடுவாங்க நிறைய பேர்.
ஆனால் நம்ம கைகளால் தட்டும்போது நமக்கு நிறைய ஒரு யோகா பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஒரு கையால் நம்ம தட்டுறதால எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. 2 கையால் வச்சு நம்ம இது பண்ணும்போது இங்கே பாருங்க திரும்பி கிழியுது. அது 2 கையால் நம்ம குவிச்சு பண்ணும்போது பிச்சுக்காமல் சூப்பராக இருக்கும். அந்த மாவு பற்றி சொல்லிட்டு வந்து பார்த்திங்களா, அந்த மாவு வந்து அதாவது அது கட்டி முட்டி இல்லாமல் நல்லா உணர வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக உணர வைக்கணும். நல்ல பெரிய ஒரு காட்டன் சேரீ வச்சு கூட நீங்கள் வந்து அது பாருங்கள் புட்டுக்குச்சு. சரி இருந்தாலும் அப்படியே வேக போடும், ஆனால் கசியாது. அந்த மாவு வந்து இதுதாங்க பக்குவ முறை. அந்த கட்டிகள்லாம் அப்பயும் மீண்டும் குட்டி குட்டி கட்டிகள் இருக்க தான் செய்யும். ஜலிச்சு எடுத்து அந்த கட்டிகளை மிக்சியில் வந்து ஒரு ஓட்டுனா டக்குன்னு வந்து மாவாயிடும். திரும்ப எடுத்து ஜலிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட வேஸ்ட்டே வராதுங்க. அது கடைசி கட்டி வரலும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து யூஸ் பண்ணலாம். திரும்ப இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நல்லா உணர விடுங்க. உணர்ந்தால் உங்களுக்கு அப்படியே பொரியாக நல்லா பளபளன்னு இருக்கும் மாவு. அதுதான் திட்டம். ஒரு 1 day 2 days கூட நம்ம வீட்டிலே ஒரு ஓரமாக காற்றோட்டமான இருக்கிற இடத்துல வந்து கால் மிதிப்படாத இடத்துல நீங்கள் உணர விடலாம். ஏன்னா அது வெயிலில் காய வைக்கக்கூடாது. பதம் வீட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு பகுதியில் நம்ம நடக்காத ஒரு பகுதியில் அது காய வைக்கணும். இல்லை டைனிங் டேபிள் இருந்தால் கூட நீங்கள் உணர விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இப்போ இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன். இது வந்து ஏற்கனவே வந்து சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஆவி காட்டின மாவு. 2வது நம்ம அந்த மாவில் வந்து 2 கப்பு மாவுனா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி சுட தண்ணி தான். அதாவது ரொம்ப கொதிப்பு இல்லாமல் ரொம்ப மிதமாக இல்லாமல் மிதமான ஒரு கொஞ்சம் தண்ணி சூடு அந்த அளவுக்கு இருக்கும்போது தான் மாவு வந்து நம்ம ஊற்றி கிளற போகிறோம். கிளறி தான் இந்த உண்டை எடுக்கிறோம். அதனால் வந்து 2 வேக்காடு ஆகிடுது. ஒன்று மாவு கிளறும் போது ஒரு வெந்து போனது, 2வது நம்ம ஆவியில் மாவு காட்டுறது 2 வெந்து போனது, 3வது நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது அதிகம் நமக்கு வந்து வேக வைக்கணும் அவசியம். ஒரு 10 minutes இருந்தாலே போதும். சூப்பராக ஒரு கொழுக்கட்டை அந்த பச்சையெல்லாம் இழுத்துக்கிட்டு கொழுக்கட்டையே ஒரு தனியாக வெள்ளையான கொழுக்கட்டை கொஞ்சம் வேறு ஒரு கலராகவே மாறிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அது சாப்பிட்டவங்களுக்கு ஒரு 5 கொழுக்கட்டை சாப்பிட்டா போதும். நம்ம ஒரு டிஃபன், காலை டிஃபனு இல்லைன்னா இரவு டிஃபன் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா கொடுக்கலாம். இப்போ அந்த மாவு சொன்னோம் இல்லைங்களா, அதேமாதிரி அந்த கட்டி முட்டி இல்லாமல் திரும்பி ஒரு 2 days நல்லா உணர விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் பக்குவப்படுத்தி ஒரு பக்கெட்டோ, ஒரு சில்வர் பக்கெட்டோ இல்லை பிளாஸ்டிக் பக்கெட்டோ, சில்வர் பக்கெட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து 1 வருஷம்னாலும் கெட்டு போகாதுங்க மாவு. அதுதான் நல்ல ஒரு சூப்பரான ஹைலைட்டு. நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசியாக இருந்தால் இது வந்து ரேஷன் அரிசி தாங்க. எதுக்கு வேஸ்ட் ஆகணும் தான் நான் அதை பதப்படுத்திக்கிறேன். ஆனால் ரேஷன் அரிசியில் நல்லா இருந்தால் மட்டும்தான், அதிலே மக்களாக இருந்தால் அதை யூஸ் பண்ணாதீங்க. அதை எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் 1 year வரலும் ஒன்றுமே கெட்டு போகாது. நீங்கள் எப்போ வேணாலும் புட்டு சுடலாம், எப்போ வேணாலும் இடியாப்பம் சுடலாம். அந்த மாவு எப்போ வேணாலும் இந்த மாதிரி கொழுக்கட்டை சுடலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதனா செய்யணுனாலும் அந்த மாவு எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏன்னா குழந்தைங்களுக்கு உப்பு உருண்டைக்காகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த மாவு நம்ம மழை நாளைக்கு முன்னாடியே வந்து மாவு வந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் டிஃபனுக்கு பஞ்சம் இல்லாமல் போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை, சூப்பராக இருக்கும். அந்த இலையில் இருக்க பச்சையும் கொழுக்கட்டையில் ஒட்டிக்கிச்சு. இருந்தாலும் சத்தான ஒரு கொழுக்கட்டை. இதில் நிறைய பூரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிலா, அதாவது வேர்க்கடலை வச்சு நம்ம வெல்லம் சேர்த்து செய்யலாம். எள்ளு வேர்க்கடலை. 2வது வெறும் இந்த எள்ளும் மட்டுமே சேர்த்து செய்யலாம். அடுத்தது தேங்காய் எள்ளு வச்சு செய்யலாம். பூரணம் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் கடலைப்பருப்புனா அந்த கடலைப்பருப்பு வெல்லம் அதை வச்சும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பூரணம் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சூப்பரான கொழுக்கட்டைங்க. டிசைனே பாருங்கள், வாழையில் இருக்கிற அந்த கோடு ஃபுல்லாக கொழுக்கட்டையில் வந்துருச்சு. இன்னும் கூட நான் ஒரு கையால் வீடியோ தட்டுறதால கொஞ்சம் ஃபினிஷிங் வரல. நீங்கள் இன்னும் சூப்பராகவே செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.